நடப்பு 9வது டி20 உலகக்கோப்பை குறித்திருந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வேறு மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்றன. ஆடுகளங்கள் பேட்டிங் செய்வதற்கு கடினமாக இருக்கின்றன. இந்த நிலையில் இந்திய அணியின் அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பது குறித்து இர்ஃபான் பதான் பேசியிருக்கிறார். கடந்த முறை 2022ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி20 உலகக்கோப்பைக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவில் தடையான ஆடுகளங்கள் கொடுக்கப்படும். எனவே பேட்ஸ்மேன்கள் நிறைய ரன்கள் எடுப்பார்கள். அங்கு உள்நாட்டு டி20 லீக்குகள் அப்படியான ஆடுகளங்கள் தரப்படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவில் மிக சிறப்பான ஆடுகளங்கள் கொடுக்கப்பட்டன. பேட்ஸ்மேன்களை விட பந்து வீச்சாளர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சாதகமாக இருந்தது. இதனால் இதுவரையில் நடைபெற்ற டி20 உலகக்கோப்பைகளில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி20 உலகக்கோப்பை மிக சிறந்ததாக கருதப்படுகிறது. தற்போது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடந்து வரும் டி20 உலகக்கோப்பை தொடரிலும் பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய சாதகங்கள் இல்லை. நேற்று தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக ஆடுகளத்தை புரிந்து கொள்ளாமல் இலங்கை வேகமாக ரன்கள் எடுக்க முயற்சி செய்த காரணத்தினால் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து இர்ஃபான் பதான் பேசும்பொழுது, இப்படியான நிலைமைகளில் குறிப்பிட்ட ஆடுகளங்களில் வெற்றிக்கான ரன்கள் ஏதுவாக இருக்கும் என தீர்மானிப்பதால் விராட் கோலிக்கு பெரிய பங்கு இருக்கும். உலகக்கோப்பையில் உங்களுக்கு அனுபவம் தேவை. குறிப்பாக பந்து வெளியில் நகரும் நிலையில் விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற பெரிய வீரர்கள் இருக்க வேண்டும்.